ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று சண்டே நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. சண்டேனாலே நான்வெஜ் தான். ஸோ நேற்று சிக்கன் தாங்க எடுத்திருந்தோம். சிக்கன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி செய்ய வேணான்ட்டு கொஞ்சம் சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் செய்யலான்னு சொல்லிட்டு பிரெஸ்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நசுக்கி அந்த சாரை மட்டும் அதில் சேர்க்கலாம். ஆனியன் பவுடர் இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாங்க. அடுத்து நான் செஞ்ச ரெசிபி பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். இதை நான் மண்சட்டியில் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, காஞ்ச மிளகாய் விதை இல்லாமல் கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா கலரி விடலாம். இந்த சிக்கன் வேகிற தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஃபுல்லாகவே வெந்துடும். அடுத்து நான் ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. இந்த ஃப்ரைட் ரைஸுமே பார்த்திங்கன்னா நல்ல அகலமான இரும்பு கடாயில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து நான் ரெடி பண்ண சிக்கன் பார்த்திங்கன்னா பெப்பர் கார்லிக் சிக்கன் கிரேவியாக கொஞ்சம் இருக்கட்டும்ன்றதுனால கொஞ்சம் கிரேவி செஞ்சுருந்தேங்க. இந்த பெப்பர் கிரேவி நான் ஏற்கனவே சேனலில் உங்கள் கூட வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை செஞ்சுட்டு நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய், ஒரு 4 முந்திரி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பல் பூண்டை சேர்த்து நல்லா அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி எடுக்கலாங்க. அந்த பெப்பர் கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சில்லி சிக்கன் கொஞ்சம் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கனை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இந்த சிக்கன் ரெசிப்பியும் நான் ஏற்கனவே சேனலில் உங்கள் கூட வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குடமிளகா, வெங்காயம், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பெப்பர் சேர்த்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி விட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான சில்லி சிக்கனுங்க. அடுத்து ரசமும் பார்த்திங்கன்னா தாளித்து முடிச்சாச்சு. கடைசியாக பாப்கார்ன் சிக்கன் பொரிக்கிறதுக்காக 3 ஸ்பூன் மைதா மாவில் ஒரு அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் அதை நல்லா ரவை மாதிரி பொடிச்சு அதோடு சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை அந்த மாவில் நல்லா பெரட்டி எடுக்கலாங்க. எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாவெல்லாம் நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்ல கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஸ்பைசியான பெப்பர் கார்லிக் சிக்கன் கிரேவி, அடுத்து மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்ச ட்ரெடிஷ்னலான பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி, அடுத்து ஃப்ரைட் ரைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியான சில்லி சிக்கன், நல்ல கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன், அடுத்து முட்டை, வெள்ளரிக்காய், சூடான ரசம், சாதம். இதுதாங்க நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த டேஸ்டியான ரெசிபிஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.